Good morning. Today we are seeing Jesus as a surplus provider. அதாவது அதிகமான நிறைவான நிரம்பி வழிகிற ஆசீர்வாதங்களை தருகிறவர் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் whenever Jesus gives a breakthrough or a blessing, அவர் ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கொடுத்தார் என்றால் அதில் குறைவென்பதே இருக்க முடியாது. எஸ்பெஷலி மார்க் சாப்டர் 8 பார்க்கும்போது there are a lot of thousands of people, almost 4,000 people வந்து Jesus is telling இவங்க பசியோடு இருப்பாங்க, let's give them some food, but all they had was just a few small fish ன்னு போட்டிருக்கு, then 7 loaves of bread. இப்போ ஜீசஸ் அதை bless பண்ணிவிட்டு அவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும்போது மார்க் 8 verse 8 என்ன போட்டிருக்கு என்றால் they ate as much as they wanted. தமிழில் வந்து அவங்க சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், they ate and they were satisfied. பட் இதில் வந்து என்ன போட்டிருக்கோம், they ate as much as they wanted. இப்போ எனக்கு உடனே அதை பார்த்து அந்த வசனத்தை வாசித்த உடனே I was thinking like when Jesus blesses us, அவர் ஒரு காரியத்தை நமக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்தார் என்றால் இவ்வளோ தான் உங்களுக்கு போர்ஷன், 1 cup of ஒரு ஃபியூ ஃபிஷ் அண்ட் a few bread அப்படின்ட்டு அவர் அளவு பார்த்து கொடுக்கவே மாட்டார். எஸ்பெஷலி நவடேஸ் நம்ம பார்த்தோம் என்றால் ஆல் ஓவர் த வேர்ல்ட் தே ஹேவ் ஆல் யூ கேன் ஈட் புஃபே, எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம் புஃபேன்னு அங்கங்கே தேர் ஆர் புஃபே ரெஸ்டாரண்ட்ஸ். அங்கே போனால் அன்லிமிட்டெட் மீட் அண்ட் சீஃபுட் அண்ட் சிக்கன் அண்ட் வெஜிடபிள்ஸ், ரைஸ், எவ்வளோ வேணாலும். சம்டைம்ஸ் சம் பீப்புள் அவ்வளோ ரவுண்ட்ஸ் போய் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, நோபடி வில் ரெஸ்ட்ரிக்ட் தம், அன்லிமிட்டெட். ஸோ ஐ வாஸ் திங்கிங், உலகத்தாரே அன்லிமிட்டெட் ஃபுட் ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்கும்போது நம்மளுடைய தேவாதி தேவன் ஜீசஸ் கிரைஸ்ட் அவுட் ஆஃப் ஹிஸ் அபண்டன்ஸ் ஆஃப் ஹிஸ் ரிசோர்ஸஸ்லேருந்து அவர் ஆசீர்வாதம் கொடுக்கும்போது அதில் குறைவென்பதே இருக்க முடியாது. சர்ப்ளஸ், ஐ வாண்ட் டு கால் ஹிம் டுடே ஆஸ் அ சர்ப்ளஸ் ப்ரொவைடர். நிறைய பேர் சாட்சி வந்து அநேகமாக இப்போ சொல்லி கொண்டிருக்காங்க. என்னென்றால் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து எதிர்பாராத போனஸ். தே ரீசெண்ட்லி ஐ மெட் ஒன் கேர்ள், ஷீ செட் அவங்களுடைய கம்பெனியில் போனஸ்ன்றது இவங்களுக்கு கொடுக்கவே முடியாது அப்படின்ட்டு தீர்மானம் பண்ணிட்டாங்க. யாருக்குமே இன்னும் போனஸே அவங்க ரிலீஸும் பண்ணலை, இவங்களுக்கு கண்டிப்பாக பண்ண முடியாது அப்படின்ட்டு. பட் இன்னும் அந்த ரிலீஸ் பண்ணுற டைமுக்கு முன்பதாகவே somehow God spoke in their heart. அந்த கம்பெனியில் அவ்வளவு நிறைவான ஒரு போனஸை அவங்களுக்கு கொடுத்தாங்கன்று. வாட் அ கிரேட் பிளெஸ்ஸிங். ஹல்லேலூயா. மேன் கேன் ஸ்டாப் அவர் பிளெஸ்ஸிங், பட் கர்த்தர் நமக்கு, ஜீசஸ் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது கொஞ்சமாக கொடுக்க மாட்டார். ஆல் த பிளெஸ்ஸிங்ஸ் மிரக்கிள்ஸ் வி ஹியர் ஆர் லைக் வாவ், நாங்கள் நினைச்சு பார்க்கல. ஒரு பிரதர் வந்து சொன்னார், சிஸ்டர் நாங்கள் 25 இயர்ஸாக எனக்கு வந்து எனி மூமெண்ட்டே இல்லை என்னுடைய வேலையில். பட் ரீசெண்ட்லி வி ஹேட் அ மென்ஸ் பிரேக் த பிரேக்கர்ஸ் என்று ஒரு ரிட்ரீட் வைத்திருக்கும் போது ஹீ செட் ஐ கிளைம்ட் ஐ எம் அ பிரேக்கர். 25 இயர்ஸ் கழிச்சு எனக்கு ஒரு பெரிய ஒரு பிரேக் த்ரூ வேலையில் கிடச்சிருக்கு. another brother, for many years I was in the same position, but after a long time suddenly I got a very big breakthrough. So when Jesus blesses us, அது just a few fish-ஆக இருக்கலாம், அதெல்லாம் போட்டிருக்கு, ஸ்மால் ஃபிஷ்ன்னு போட்டிருக்கு. ஸோ ஸ்மால் ஃபிஷ்ஷாக இருக்கலாம், பிக் ஃபிஷ்ஷாக இருக்கலாம், பிரெட் எவ்வளோ இருக்கலாம். பட் when he blesses the people, they said they ate as much as they wanted. Hallelujah. Shall we claim him as a surplus provider? Not just a provider, he is a surplus provider. Because Deuteronomy 28th chapter is a very beautiful chapter. I just love to read it over and over again. அதில் 8ஆம் வசனத்தை பார்த்தா என்ன சொல்லியிருக்கேன்னா, the Lord will guarantee a blessing on everything you do. Guaranteed, blessing guaranteed. நம்ம என்ன செய்கிறோமோ அதில் blessing is guaranteed. So we have to cultivate our faith and say, Lord, நான் இது செய்கிறேன், எனக்கு இதில் blessing கண்டிப்பாக கேரண்டி பண்ணி நீங்கள் தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. another verse in 11th verse, especially in the amplified, அது என்ன போட்டிருக்குன்னா, Lord shall make you have a surplus of prosperity. ஹல்லேலூயா. சர்ப்ளஸ், நிறைவான ஆசீர்வாதங்களை உங்களை அனுபவிக்கும்படியாக கர்த்தர் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்ப்ளிஃபைட் ட்ரான்ஸ்லேஷனில் போட்டிருக்கு. வாட் எவர் யூ ஆர் ஸ்டில் வெயிட்டிங் ஃபார், ஆர் தெர் இஸ் எ லேக், ஏதோ குறைவு இருக்கிறதா, சும்மா நம்ம போய் கர்த்தாவே இதை ஆசீர்வதிங்க, இதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெனரிக்காக ப்ரே பண்ணுறதை விட்டுட்டு லெட்ஸ் கோ ஸ்பெசிஃபிக். ஐ வாண்ட் சர்ப்ளஸ். தே ஏட் ஆஸ் மச் அஸ் தே வாண்டட். எனக்கு குறைவுன்றது சம்டைம்ஸ் நம்மளுக்கு நிறைய சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ், அவங்க நமக்கு வெகுமதிகளையோ கிஃப்ட்ஸையோ கொண்டு வரும்போது சிலவங்க ரொம்பவே தே வில் ஜஸ்ட் லைக் ப்ளோ அவர் மைண்ட்ஸ். சும்மா ஏனோ தானோ கடமைக்கு வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மால் ஒரு பேக்லேயோ ஒரு ஸ்மால் ஐட்டம் அவங்க கொடுக்கவே மாட்டாங்க. அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸே என்ன ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது சிலவங்களால்
பேக்காக கொண்டு வந்து கொடுப்பாங்க. சொல்லுவாங்க ஆல்ரெடி இவ்வளோ இருக்கே, இன்னொன்று ஒன் மோர் பேக் அப்படி எடுப்பாங்க. இன்னும் திஸ் ஆல்சோ, போதும் இவ்வளோ தானா, போதும், இல்லை இன்னும் வருது அப்படின்னு சொல்லிட்டு people they have that giving abundance of giving அந்த ஹார்ட் இருக்கும். ஸோ I used to admire them. ஸோ அவங்கள பார்க்கும் போதெல்லாம் I'll see an aspect of Jesus. இவங்களே இவ்வளோவாக அவ்வளவு அன்போடு நம்மை பார்த்து இவ்வளோ காரியங்களை கொடுக்கும் போது நம்மை எவ்வளவாய் நேசிக்கிற ஜீசஸ் எவ்வளவாய் நம்ம ஆசீர்வதிக்க அவர் தீர்மானம் வைத்திருக்கிறார். only thing is we have to believe, we have to அவரை நம்புவேன். ஹல்லேலூயா. நம்ம எனக்கு ஒன்றும் கிடைக்காது, எனக்கு ஒன்றும் வராது, என்ன மறந்துட்டார் அப்படின்னு நம்ம நெகட்டிவாக அந்த பிளெஸ்ஸிங்கை நம்ம கேன்சல் பண்ணி பேசுகிறத நிறுத்திட்டு my God is a surplus provider. எல்லாரும் we will claim him as a surplus wherever you are lacking, whatever it is work or any project or at home or in education, எங்கே இருந்தாலும் he will give me surplus. சிலவங்களாம் நான் பார்த்துருக்கேன், எஜுகேஷன் எஸ்பெஷலி அவங்களுக்கு வர வேண்டிய ஸ்காலர்ஷிப்பும் வந்து அதோட காட்டிலும் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்டிங் மணியும் கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் கிருபை செஞ்சுருக்கிறார். so many miracles we are seeing. just இவ்வளோ மட்டும் இல்லை, நிறைய கொடுக்கறதுக்கு கர்த்தர் காரியங்களை செஞ்சுருக்கிறார். so even in your life I pray that the heavenly Father, our wonderful Savior Jesus, will be a surplus provider for all your needs and your wants. Shall we pray? அன்பின் தகப்பனே, இயேசுராஜனே, நீர் எங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுக்குற அருமையான தேவனாய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ராஜா, இந்த நாளில் கூட யாருக்கெல்லாம் இன்னும் குறைவு இருக்கிறதோ, Psalm 115 நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, the Lord will bless you richly என்று 14ஆம் வசனத்தில் அவர் ஒவ்வொருவரையும் நீங்கள் அதிகமாக நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணுங்கள், பிகாஸ் யூ ஆர் அ சர்ப்ளஸ் ப்ரொவைடர். we thank you, we give you all the glory. In Jesus' name we pray. Hallelujah. Have a wonderful day. We are praying for you, and Jesus is our surplus provider. Be blessed.